இது போக நம்ம அறிய வேண்டியது என்னென்றால் அரஃபா நோம்புன்னு ஒன்று இருக்குது. அரஃபா நோம்புன்னு சொன்னால் இந்த வரக்கூடிய இன்றைக்கி ஞாயிறா, திங்கள் செவ்வாய் நாளை கழிச்சு நாளைய மறுநாள் அரஃபா தினம் நோன்பு வைக்கணும். இந்த அரஃபா நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு, சலாசுன் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்தில் 3 நோன்பு வைப்பதும், ஒரு ரமலான இல்லா ரமலான், ஒரு ரமலான்லேருந்து அடுத்த ரமலான் வரைக்கும் நோன்பு வைக்கிறது வச்சிங்கன்னா, ஃபஹாதா சியாமுத் தஹரி குல்லிஹி, இது காலமெல்லாம் நோன்பு வைக்கிற ஒரு நன்மையாக ஆகிவிடுகிறது, காலமெல்லாம் நோன்பு வைத்த நன்மையாக ஆகிறது என்று சொல்கிறாங்க. அப்போ அதாவது ரமலானில் நோன்பு வைக்கிறீங்கல்ல, 30 நோன்பு என்னாச்சு, 12ஆல் பெருக்குன்னா 360 நாள் ஆச்சு, 10 மடங்கு எல்லாம் தருவான். அதனால் காலமெல்லாம் நோன்பு. மாதம் 3 வைக்கிறீங்க, அப்படி வைக்கும்போது என்ன ஆயிரும், அதுவும் 10 மடங்கு ஆயிடுது. மாதம் 3 நோன்பு வச்சிங்கன்னா 30 நோன்பு வச்சிங்கன்னு அர்த்தமாயிரும். அதனால் காலமெல்லாம் நோன்பு வைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு ஹதீஸில் சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, சியாமு யோமி அரஃபா, அரஃபா நாளில் நோன்பு வைப்பது, அஹ்தசிபு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நான் நம்பிக்கை வைக்கிறேன், அன்னஹு யுகஃபிரு சனத்தல்லத்தி கபலஹு ஓ சனத்தல்லத்தி பாதஹு, அதற்கு முந்திய ஆண்டுடைய தவறுகளுக்கும் பிந்திய ஆண்டுடைய தவறுக்கும் அது பரிகாரமாயிரும். இன்றைக்கி அரஃபாவில் நோன்பு வச்சோம்னு சொன்னால், இதுக்கு முந்தின வருஷம் 2021 2023, முந்தின வருஷம், இந்த இங்கிலீஷ் கணக்காக சொல்கிறேன், முந்தைய வருஷம் பிந்திய வருஷம், இந்த ரெண்டோட உள்ள தவறுகளுக்கு அது பரிகாரமாயிரும். பெரிய நன்மை இது. ஒரு நாள் நோன்பு வைக்கிறது போன வருஷத்துடைய தவறுகளுக்கும் அடுத்த வருஷத்துடைய தவறுக்கும் சேர்த்து அட்வான்ஸாக வரக்கூடிய வருஷத்துக்கு சேர்த்து பரிகாரங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா நாளில் நோன்பு வைக்கிறத சிலாஹித்து சொல்கிறாங்க. அப்போ அரஃபா நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு தான், ஜோடியாக இன்னொரு நாள் சேர்த்து வைக்க தேவையில்லை, ஒரு நாள் தான் வைக்கணும். அது ஒரு சுன்னத்து இருக்குது. அதே மாதிரி ஒரு சியாமு யோமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளில், அதாவது முஹர்ரம் 10, இந்த ஒரு ஹதீஸில் 3 விஷயம் வருது. முஹர்ரம் 10 நோன்பு வைப்பது முந்திய ஆண்டுடைய பாவத்துக்கு பரிகாரமாயிரும். அப்போ அரஃபா டபுள் ஆகுது. அரஃபாண்டா முந்திய வருஷம் பிந்திய வருஷம், ஆஷூராண்டா முந்திய வருஷம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லீமில் ஹதீஸ் இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைன்னா திங்கக்கிழமை நைட்டு, திங்கக்கிழமை இரவு நம்ம சஹர் பண்ணி செவ்வாய்க்கிழமை எந்திரிக்கும் போது என்ன செய்ய, நோம்பாளியாக இருக்க வேண்டும். அந்த செவ்வாய்க்கிழமை அரஃபாவுடைய நோன்பு வைக்கிறது ஒரு சுன்னத்து இருக்கிறது. இதில் இந்த சுன்னத்தான நோன்பு நம்ம ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஹஜ்ஜில் அவங்களுக்கு அரஃபா திடலில் மைதானத்தில் இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, அந்த ஹஜ்ஜு கிரிகைகள் பிரயாணப்பட்டு போயிருக்கிறாங்க. பொதுவாகவே பிரயாணத்தில் நோன்புக்கு சலுகை இருக்குது, கடமையான நோன்புக்கு சலுகை இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நோன்புகளுக்கு அது சுன்னத்தான்னு கேட்டால், ஹாஜிகளுக்கு இது சுன்னத்து கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரஃபா நாளில் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்காங்கல்ல, அந்த ஹஜ்ஜில் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க அரஃபா நாள் வந்துருச்சு, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இன்றைக்கி நோன்பு வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, மக்கள் சர்ச்சையை கிளப்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உம்முல் ஃபதுல் அவங்கள்ட்ட இதை கேட்குறாங்க. அப்போ உம்முல் ஃபதுல் என்ன செய்கிறாங்க, எப்படி கேட்குறாங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளி தான் இருக்கிறாங்க, இல்லை லைஸபி சாயிமின் நோம்பாளியே இல்லை இப்படின்னு பல மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ உம்முல் ஃபதுல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சின்னம்மா உம்முல் ஃபதுல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு பாத்திரத்தில் பாலை எடுத்து கொடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா திடலில் ஒட்டகத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஒட்டகத்தில் இருக்கும்போது இந்த பாலை கொண்டே கொடுக்குறாங்க, உம்முல் ஃபதுல் கொடுத்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அப்படி குடிச்சிட்டாங்க. நோம்பாளிலன்னு அர்த்தம். பகல் நேரத்தில் அரஃபாவில் இருக்கிறாங்க, அரஃபாவில் இருக்கும்போது இந்த பாலை கொண்டை கொடுக்குறாங்க. நோம்பாளியான்னு கண்டுபிடிக்க தான் கொடுக்குறாங்க. நோம்பாளின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க, நோன்பு வச்சுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இது பகிரங்கமாக எல்லோரும் பார்க்க குடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அன்றைக்கி நோன்பு இல்லை, அவங்களும் வைக்கலண்டா ஆயிரும், இன்றைக்கி வைக்க வேண்டிய தேவையில்லை போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் வச்சுருந்தவங்க கூட விட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பாலை அருந்தினார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் புகாரியில் 1658 1661 இந்த இடங்களில் பதிவுப்பட்டிருக்கு. வேறு நூல்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, ரசூலுல்லாஹ் வைக்கலைங்கிறத வச்சு எப்படி புரியணும்னு கேட்டால், இந்த அரஃபா நாள் எப்படிப்பட்ட நன்மையை வாக்களிச்சிக்கிறாங்க. போன வருஷ தீமை இந்த வருஷ தீமைக்கெல்லாம் பரிகாரம்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோன்புன்னு வலியுறுத்தியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வலியுறுத்தின ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் செய்யாமல் இருப்பாங்களா?
எதை அவங்க வலியுறுத்தினாங்களோ அவங்க முதல்ல செய்கிறவங்களா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வலியுறுத்தினாலும் ஒரு சுன்னத்துன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை ஃபஸ்ட்டு வந்து கடமை மாதிரி செய்வாங்க. நம்மளை விட என்ன செய்வாங்க, அதிக பேணுதலாக அவங்க கடைப்பிடிக்கிறவங்க. அப்போ அந்த அரஃபா நாளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அரஃபா நாளை அடைஞ்சி, அப்போ இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் நோன்பு வைக்கிற பழக்கம் இருக்க போய் தான் சஹாபாவுக்கு சந்தேகம் வருது, இன்றைக்கி நோன்பு வச்சாங்களா இல்லையாண்டு. எல்லோரும் அந்த அரஃபாவில் நோன்பு வைக்கிறது மக்களுக்கு பழகி வேறு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு வந்துற இடத்துல ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்களா இல்லையான்னு டவுட் வருது. அந்த நாளில் ஏன் டவுட் வருதுன்னா அந்த நாளில் வைக்கிற சுன்னத்தை அறிஞ்சிருக்கிறாங்க எல்லோரும். அரஃபா நாள்னா நோன்பு வைக்கிற நாள் என்று எல்லோரும் அறிஞ்சு, 8ஆவது நாள் நோன்பு 7ஆவது நாள் நோன்பு சந்தேகம் வர காணாமல் அரஃபாவுக்கு தானே வருது. ஏன் வருதுன்னு கேட்டால் அரஃபாவில் நோன்பு வைக்கணுன்றதை மதீனாவில் இருந்த காலத்தில் சொல்லி அந்த சஹாபாக்களுக்கு பதிய வச்சு அதை நடைமுறைப்படுத்தி இருந்த காரணத்தினால தான் அப்போ நம்ம நோன்பு வைக்கணுமா இல்லை, அரஃபா நாள் வந்துருச்சு நம்ம நோன்பு வைக்கணுமா இல்லையா, ரசூலுல்லாஹ் வச்சாங்களா இல்லையான்னு தெரியணுமேன்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை குடித்த உடனே நோன்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன வழங்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தின ஒரு அமலை அவங்க அன்னைக்கு செய்யலை. ஏன் செய்யலைன்னா காரணத்தை சொல்லலை, பொதுவாக விளங்குது. இது வந்து அந்த ஹஜ்ஜில் வந்து ஹாஜிகளுக்கு இந்த சிரமம் வேணாம், பிரயாணமே பொதுவாக சிரமமானது, அதுக்காக வேண்டி வைக்கலைன்னு சொன்னால் அப்போ ஹாஜிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான் ஃபாலோ பண்ணணும். செயல்முறை சுன்னத்து இது. அதான் எல்லோரும் வைங்கன்னு உத்தரவு போடுறாங்க. ஹஜ்ஜில் அவங்க வைக்கலைன்னா என்ன செய்யணும், ஹாஜிகள் வைக்கிறது சுன்னத்து இல்லை. அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது, தடையெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு சுன்னத்து கிடையாது. அவங்க வைக்கணுங்கிற இந்த சுன்னத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, கட்டுப்பாடு. தடையான்னு கேட்டால் தடை கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த ஹதியை கொண்டு வராட்டி 3 நோம்பு அங்கே வைக்க சொல்கிறான் அல்ல, அது அரஃபா நாளில் கூட வைக்கலாம். என்ன பெருநாளை தவிர்த்து என்றைக்கு வேணாலும் வச்சுக்கலாம். ஐயாமு தஷரீக்கில் வைக்க முடியாது, தடை செய்யப்பட்டனால அதுக்கு முந்தைய வச்சுக்கலாம்னு இருக்கல. நோன்பு வைக்கிறது குற்றம்ங்கிறதுல வராது, அது சுன்னத்தில் வருமா, அது சுன்னத்தான நோன்புன்னு அவங்களுக்கு வரமாட்டா, அவங்களுக்கு சுன்னத்து இல்லை. இதை வந்து விளங்கிக்கிறேன்னு. அதில் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சௌமி யௌமி அரஃபத் பி அரஃபாத்தின், அரஃபாவில் இருக்கும்போது அரஃபா நோன்பு வைக்கிறது தடுத்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் வருது. இதில் மஹதி அல் அப்திங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்ற, இது பலவீனமானது, இதை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது சட்டம், ஆனால் அதை வச்சுக்கிட்டு சொல்லலாம். இது பலவீனமான ஹதீஸை காட்டி அரஃபா நோன்புக்கு தடை செய்த ஹதீஸ் ஆதாரம் இல்லை தான். ஆனால் அது மட்டும் ஆதாரம் இல்லையே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்காமல் இருந்து இவ்வளோ சிறப்பான நோன்பை சொல்லிவிட்டு அவங்க வைக்காமல் இருந்திருக்கிறாங்களே, சுன்னத்தான சாதாரண நஃபிலான நோன்பாக இருந்தால் அது கணக்கு வேறு. இது வலியுறுத்தி சொன்ன ஒரு நோன்பு, வலியுறுத்தி ஒரு சொன்ன நோன்பை அவர்கள் வைக்காமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஹஜ்ஜிக்கு போனவங்க அதை வைக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு அது சுன்னத்து இல்லை. ஹஜ்ஜி கடமையில் ஈடுபடுற காரணத்தினால வெட்ட வெளியில் போய் அரஃபாவில் இருக்க வேண்டி இருக்குது, பல விஷயம் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் வந்து அதை வலியுறுத்தலை. இது ஒரு விஷயமாச்சா. இது போக இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை, ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்குது, வருஷம் இது ஓடுது. என்ன அரஃபா நாள்னா எது அப்படிங்கிறதுல, அரஃபான்னா அந்த ஹாஜிகள் எல்லாம் அரஃபாண்டா அது மைதானத்துக்கு தானே பேர், அரஃபாங்கிறது அந்த திடலுக்கு தான் பேர். அரஃபா நாள் என்று சொன்னால் அந்த திடலில் எல்லாரும் கூடுறதுனால தான் அந்த நாளுக்கு பேர் என்னது, அரஃபா நாள்னு பேர். அதனால அப்போ ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னா சவுதியில் உள்ள கணக்கு பிரகாரம் தான் அவங்க 9ஆவது நாள் கூடுவாங்க. குறிப்பாக இந்த வருஷம் வந்து நாளைக்கு அவங்க கூடுவாங்க, திங்கக்கிழமை. ஒரு நாள் முந்தி வருது அவங்களுக்கு, ஒரு நாள் முந்தி வருதுன்னு சொன்னால் நம்ம செவ்வாய்க்கிழமை அரஃபானாலும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம 9 கணக்கு பிரகாரம் நமக்கு 9, அவங்களுக்கு 9 இப்போ வரேன் நாளைக்கு வந்துடுது. அப்போ நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா திங்கக்கிழமை எல்லோரும் அரஃபாவில் இருப்பாங்க. திங்கக்கிழமை அரஃபாவில் இருக்கும்போது அரஃபாவில் அவங்க இருக்கிறத டிவிலெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அரஃபாண்டா என்ன நியாயங்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க, அரஃபா நாள்னு சொன்னால் அரஃபாவில் அதை கூடி இருக்கிறாங்க, நல்லா தெரியுது. அரஃபா நாள் என்று சொல்லுவது அரஃபாவில் அவங்க கூடுற நாள் தான். உன் கணக்கு 10 இருந்துட்டு போகுது, உன் கணக்கு 7 இருந்துட்டு போகுது, அது கணக்கு கிடையாது. அரஃபாவில் கூடுற நாளுண்டா சவுதியில் ஹாஜிகள் அரஃபாவில் என்னைக்கு கூடுறாங்களோ அன்னைக்கு தான் நோன்பு வைக்கணும்னு ஒரு வாதத்தை வைத்துக்கொண்டு திங்கக்கிழமை தான் அரஃபா நோன்புன்னு சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு உதாரணமாக, இந்த வருஷத்துக்கு வந்து இன்றைக்கி ஞாயிறு தானே, இன்றைக்கி சஹர் வச்சு நாளைக்கு நோம்பாளியாக இருக்கணும் என்று ஒரு சவுதியில் உள்ளவங்க வச்சுட்டு போங்க, அவங்களுக்கு அது கரெக்டான நாள், அது 9 கணக்கு. நம்ம பிறை பார்த்த அடிப்படையில் நமக்கு 9 வந்து நாளைக்கு நைட் 8 தான் வருது, ஆனால் செவ்வாய்க்கிழமை தான் என்ன செய்யுது 9 வருது, புதன்கிழமை 10 வருது, பிறகு கொண்டாடுறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால சில ஆளுக்கு இப்படி சொல்கிறாங்க. அது கேட்கும்போது கரெக்டு மாதிரி தெரியுது. நம்ம அரஃபாவில் தானே இருக்கிறாங்க, இந்த டிவிலெலாம் இந்த அரஃபா மைதானத்தில் காட்டுறான், நாளைக்கு காட்டுவான் பாருங்கள். நாளைக்கு வந்து ஹரமைன் டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால்
மக்கா லைவ் பார்த்தீங்கன்னா என்ன செய்வான், எல்லாம் அரஃபாவில் மக்கள் கூடி இருக்கிற காட்சியெல்லாம் பார்ப்போம். இந்த பாருங்கள் அரஃபாவில் இருக்கிறாங்க, இதுதான் அரஃபா நாள், இன்றைக்கி தான் நோன்பு வைக்க நம்ம விட்டுவிட்டோம் அப்படின்னு ஒரு இதை உண்டாக்குறாங்க. இது அந்த வார்த்தையை வச்சு பார்க்கும் பொழுது கரெக்டாக தெரியுது. ஆனால் எப்படி இதை பார்க்கணும்னு கேட்டால், இந்த அரஃபா நாளில் நோன்பு வைக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, சொன்ன காலத்தில் அதை எப்படி ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள், மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், அதை நீங்கள் சிந்திக்கணும். அப்போ ஹாஜிகள் அரஃபாவில் கூடியிருக்கிறத வச்சு முடிவு செய்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் முடிவு செய்ய முடியுது. ஏன் முடியுது? இந்த சாதனங்கள் அப்படி இருக்குது, தொலைத்தொடர்பு சாதனங்கள்லாம் இருக்கிறதுனால அவங்க என்னையை கூடுறாங்கிறது இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு போயிடுது. அது பெரிய விஷயமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து அவங்கவுங்க பிறை பார்த்து முடிவு செஞ்சுக்கிடுவாங்க. மக்காவில் பிறை பார்த்துட்டு மக்காவில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, மக்காவுடைய நிர்வாகிகளாக இருக்கிறவங்க இன்றைக்கி அரஃபா நாள், நாளைக்கு நகருடைய நாள், அறுக்கிற நாள் என்ன செய்வாங்க, ஒரு டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த நாளில் வந்து மதீனாவிலையும் பிறை பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் மக்காவில் உள்ளவர்கள் ஒன்று பிறை பார்த்த அடிப்படையில் இது 8, இது 9, இது 10ன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. மக்காவில் யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ அவங்க அதற்குள்ளே அடங்கிடுவாங்க. நம்ம இங்கேருந்து புறப்பட்டு அங்கே போனோம்னா அங்கே எதை 8ன்னு அறிவிச்சாங்களோ அதான் 8, அங்கே எதை 9ன்னு சொன்னாங்களோ அதான் 9. ஆனால் இப்போ உள்ள மாதிரி நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை அந்த காலத்தில் எப்படி புரிந்து கொண்டார்கள்னு நீங்கள் சிந்திக்கணும். அரஃபா நாள் என்பது 9ங்கிற கணக்குக்காக சொன்னாங்களா, அந்த இடத்துல கூடுறதுங்கிற கணக்குக்கு சொன்னார்களா என்று கேட்டால், அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு 10 வருஷம் 13 வருஷம் மதீனாவில் இருந்திருக்கிறாங்க. அந்த 13 வருஷத்தில் எந்த ஒரு வருஷமாவது சஹாபியை கூப்பிட்டு உடனே போங்க, ஏன்னா இப்போ டைம் இருக்குது நமக்கு, பிறை துல்ஹஜ் 1 என்ன செய்யுங்க, ஆள் அனுப்பி மக்காவுக்கு போங்க, போய் என்னைக்கு பிற பார்த்தாங்கன்னு பாருங்கள், என்னைக்கு அரஃபாவில் கூடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, நம்மளும் நோன்பு வைக்கணும் அப்படின்னு செஞ்சாங்களா? ஒரு வருஷமாவது மக்காவில் எப்போ கூடுகிறார்கள் என்பதை அறிய முயற்சி பண்ணாங்களா? ஏன்னா டைம் 10 நாள் இருக்குல்ல. அரஃபா நாளுங்கிறது பெருநாளைக்கு போய் கூட்டிகிட்டு வந்து தகவல் திரட்ட முடியாது, ஒரு நாளில் போயிட்டு வர முடியாது. ஆனால் இது வந்து பிறை பார்த்து 9 நாள் கழித்து வரப்போகுது. அதனால் அந்த 9 நாள் டயத்தில் போயிட்டு வந்துடலாம். வேகமாக குதிரையில் ஒரு ஆள் அனுப்பிவிட்டோம்னு சொன்னால் இங்கேருந்து மக்காவுக்கு போவார், என்ன பிற பார்த்தீங்க, என்றைக்கு அரஃபாவில் கூட போகிறீங்க கேட்பார், கேட்டு வந்துடலாம். இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? மக்காவில் எப்போ கூடினான்னு அறியறதுக்கு முயற்சி பண்ணாங்களா? அல்லது மதீனாவில் மக்காவில் பிற பார்த்த அன்னைக்கு தான் மதீனாவிலையும் பிற பார்ப்பாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படி இருந்துச்சா? நீங்கள் பார்த்து நோன்பு வைங்க, நீங்கள் பார்த்து நோன்பு விடுங்க, மேகமாக இருந்தால் 30 பூர்த்தி ஆக்கிருங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்காவில் மேகம் இல்லை, பிற பார்த்துட்டாங்க. மதீனாவில் மேகமாக இருந்துச்சு, மறுநாள்னு வச்சுருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் கூடுவதை அறிந்து இந்த நோன்பை வைத்திருக்க சாத்தியம் இருக்குதா, அல்லது அவங்க நாளை எண்ணி வைத்திருக்க சாத்தியம் இருக்குதா? 1, 2, 3, 4, 5, 9ஆவது நாள் அரஃபா நாள். ஹஜ்ஜுக்கு போகும்போது மாறி இருந்தால் அது மாற்றிக்கிற வேண்டியதான். நம்ம வந்து இப்போ லோகர் நேரத்தில் இங்கேருந்து கிளம்புறோம், அங்கே போய் இறங்கும்போது வேறு டைமாக இருக்கும், மாற்றிக்கிற வாட்சியை மாற்றிக்கிறோம்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா மாற்றிக்கிற விஷயம் வேறு. இப்போ அரஃபா நாள் என்பது நம்ம எப்படி புரியணும்னு கேட்டால், அரஃபாவில் ஹாஜிகள் கூடுகிறார்கள் என்பதை தான் அளவுகோலாக வைத்தீர்கள் என்றால், இதை எப்படி அன்றைக்கு வாழ்ந்த அத்தனை மக்களும் அறிந்திருக்க முடியும்? மக்காவில் மதீனாவில் இப்படி அறிந்தார்கள். மதீனா மட்டும் இல்லாமல் கடைசி வருஷங்கள்ல எல்லாம் பல பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவி போச்சு. பல அரபு தீபகற்பம் முழுவதும் என்னவாயிடுச்சு, இஸ்லாமாக பரவி போச்சு. அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் மக்காவில் கூடிட்டாங்கன்னு எப்படி தெரியும்? எத்தனாம் தேதி அரஃபாவில் கூடுறாங்கன்னு தெரியுமா? புதன்கிழமை திங்கக்கிழமை கூடுறாங்களா, செவ்வாய்க்கிழமை கூடுறாங்களான்னு தெரியுமா? அவன் என்றைக்கு புறப்பாத்தாங்கிற தகவல் வாட்ஸ்அப் இருந்துச்சா, ஃபோன் இருந்துச்சா, டெலிகிராம் இருந்துச்சா, அப்படி அது மாதிரி எந்த ஒரு வசதியாக தொலைக்காட்சி இருந்துச்சா, லைவ் பண்ணுற விஷயங்கள்லாம் இருந்துச்சா? ஒன்றுமே கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகட்டும் மற்ற அரபு தேசத்தில் உள்ளவங்களாகட்டும் அவங்க என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை வச்சு அரஃபா நாளில் நோன்பு வைங்கன்னா எப்படி புரிஞ்சிருப்பாங்க? 1, 2ன்னு எண்ணி 9 அரஃபாவில் கூடுற நாளுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் வித்தியாசமாக இருக்கும். அந்த நாள் 9ஆவது நாளை சொல்வதற்கு தான் அரஃபா நாளுங்கிற பேரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு புரிஞ்சிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அரஃபாவில் கூடுற நாள் தான் புரிஞ்சும் இடம் இருக்குது. எது புரிஞ்சிருக்க சாத்தியம் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே லைவில் எல்லாம் போட்டு வஹீயில் சொன்னானா? இல்லாட்டி இன்றைக்கு அரஃபாவில் கூடிவிட்டார்கள் வஹீயில் சொன்னாங்கிறது ஊகத்தில் விட்டு அடிக்க முடியாது. வஹீயில் சொன்னால் அது ஆதாரம் இருக்கும். எனக்கு அல்லாஹ் அறிவித்து விட்டான்னு சொல்லியிருப்பாங்க. வஹி விஷயத்தை ரசூலுல்லாஹ் மறைக்க மாட்டாங்கல்ல. வஹீயில் வந்து இன்றைக்கு தான் அரஃபா நாள் என்று ரசூலுல்லாஹ் அறிவித்தார்கள்னு சொன்னால் அப்போ வந்து வஹி மூலமாக அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆதாரம் இருக்கலாம். சரி, வஹீயில் வந்துச்சுன்றாலும் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு வஹீயில் வந்திருக்கு. மீதி உள்ள எல்லா பகுதிக்கும் ஒட்டுமொத்த அரபு பிரதேசத்துக்கு எகிப்தில் இருக்கிறான் ஒருத்தன், அவன் எப்படி அரஃபா தீர்மானிப்பான்? அங்கே இஸ்லாம் போயிடுச்சே, அவனுக்கு வஹி வருமா? அவன் எப்படி அரஃபா நாள் நோன்பு வைப்பான்?
அப்போ மக்காவில் எண்ணெய் கூறான்னு எனக்கு தெரியலை, நான் எப்படி நோன்பு வைக்கிறது? மக்காவில் அவன் எண்ணெய் கூட போகிறான்ட்டு எனக்கு தெரியாது, எகிப்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது, அவன் எப்படி நோன்பு வைப்பான்? சிரியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு தெரியாது, அவனுக்கு எப்போ தான் தெரியும்? அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். மக்காவுக்கு போய் பார்த்தா தான் என்னைக்கு அவங்க பிற பார்த்தாங்கன்ட்டு தெரியும். நம்ம பிறை பார்த்தனாலும் அவன் பிறை பார்த்தனாலும் ஒரு நாள் 2 நாள் முன்னப்பின இருந்துச்சின்னு சொன்னால் அவனுடைய 9 நம்மளுடைய 9 மாறிக்கணும், அவனுடைய 10 நம்முடைய 10 மாறிக்கணும். அப்படிங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அரஃபா நாள் என்பது அரஃபாவில் கூடுவது என்பதை கவனத்தில் கொண்டால் கூடினார்களா என்று அறிவதற்கு முயற்சி பண்ணியிருப்பார்கள். அறிவதற்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கிறது. ஒரு ஆள் அது கூட வேண்டியதில்லை. கடைசி காலங்களில் எல்லாம் மக்காவே நம்ம கையில் வந்துருச்சு. அங்கேருந்து ஒரு ஆள் வந்து சொல்கிறதுக்கு சொல்லியிருக்கலாம். இங்கேருந்து தானே டபுள் 2A இடத்துல போயிட்டு வர்றதுக்கு டைம், அதனால் மக்காவுக்கு அறிவிச்சிருக்கணும். எப்போ நீங்கள் துல்ஹஜ் பிறையை பார்த்தீங்களோ உடனே குதிரையில் ஒரு ஆள் புறப்பட்டு என்ன செய்யணும், வந்து எனக்கு சொல்லிவிட வேண்டும். அப்போ தான் நீங்கள் அரஃபா நாளை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் என்றைக்கு அரஃபாவில் கூடுறீங்க என்பதை எனக்கு தெரிவிக்கணும்னு அப்படியே தான் சொல்லியிருந்தாங்களா? அந்த வாய்ப்பு இருந்துச்சு, ஆட்சி இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, அந்த நிர்வாகம் இவங்க கீழே இருந்துச்சு மக்கா வெற்றிக்கு பிறகு. அப்போ அந்த மாதிரி கூட ஒரு தகவல் பரிமாற்றம் வந்துச்சான்னா வரவே இல்லை. அப்போ என்ன செய்கிறாங்க, அங்கே போனால் அவங்க முடிவெடுத்து வச்சுருப்பாங்க, அது கட்டுப்பட்டு போயிட வேண்டியதான். அங்கே உள்ள நிர்வாகம் 9ன்னு சொன்னால் அதான் 9, அங்கே உள்ள நிர்வாகி தான் 10ன்னா அதான் 10. நமக்கு என்ன முடிவுன்னு கேட்டால் சுமூல் உயர்த்திக்கும், நீங்கள் பிறை பார்த்து நோன்பு வைங்கள், பிறை பார்த்து நோன்பு விடுங்கள். பிறை மேகமாக இருந்தால் ஃபாக்குமில் யுத்தத்தை சலாசீன், எண்ணிக்கையை 30 பூர்த்தி ஆக்குங்கள். 30 பூர்த்தி ஆகிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது. அவன் பேரை பார்த்துருப்பான், நம்ம பார்த்துருக்க மேகத்தினால பார்த்துருக்க மாட்டோம், அவனுக்கு நமக்கு ஒரு நாள் வித்தியாசமாகி போயிடும். அப்படிங்கிறதுனால அரஃபா நாள் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் கூடுறாங்க என்றது அர்த்தம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதை எப்படி அன்னைக்கு அமுல்படுத்தி முதல்ல அப்படி செஞ்சு இருப்பாங்களான்னு பார்க்கணும்ல. ஒரு ஹதீஸை எப்படி செயல்படுத்தினார்கள், செயல்படுத்த முடியும். ரசூலுல்லாஹ்வுக்காவது ஒரு பதிலை சொல்லுவாங்க, வஹீல வந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது, வஹீல வந்து ஆதாரத்தை காட்டணும். சரி, பேச்சுக்கு வஹீல ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்ல என்ன செஞ்சான், இன்றைக்கி தான் அரஃபா நாள் அறிவிச்சிட்டான்னு சொன்னால் அப்போ வஹீல அல்ல அறிவிச்சான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்போ வச்சு சரி அப்படியே வச்சுட்டா கூட மற்றவங்களுக்கு சிரியாவில் எப்படி நோன்பு வைப்பான், இவன் மக்காவில் கூட இத்தனை தேதி கூட போகிறான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? பசராவில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? கூஃபாவில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? டமாஸ்கஸில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? ஈஜிப்டில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? ஒன்றும் தெரியாது. துருக்கியில் உள்ளவனுக்கு எப்படி தெரியும்? அங்கெல்லாம் இஸ்லாம் பரவி இருந்துச்சு. அதனால் அரஃபா நாள் என்பது வந்து நாளைக்கு தான் ஹாஜிகள் அரஃபாவுக்கு போகிறாங்க. நீங்களும் நானும் அங்கே போயிட்டால் அதுதான் அரஃபாவுடைய நாள். நானும் நீங்கள் அங்கே போயிட்டோம் என்று சொன்னால் அந்த நாள் அரஃபா நாள். இது நாள் திங்கக்கிழமை தான் அரஃபா நாள். நம்ம அங்கே போகலை, அவனுடைய நேரமும் நம்மளோட நேரம் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? அவன் லொஹர் தொழும்போது நம்மளோட லொஹர் தொழுவணும், அவன் மகரிப் தொழும்போது நம்ம மகரிப் தொழுகிறோமா? இல்லை தானே? அதே மாதிரி 4 வித்தியாசம் வருது. பிற பார்த்த அடிப்படையில் என்ன செய்யும், அவனுக்கு நமக்கு வித்தியாசம் வருது. அங்கே போனால் அதன்படி செஞ்சுக்கிறோம், இங்கே வந்து இதன்படி செஞ்சுக்கிற வேண்டியதான். அதனால் அரஃபா நோன்பு என்பது வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் நோன்பு வைக்கணும், அப்படி தான் நடைமுறைப்படுத்தி இருக்க முடியும். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேறு வாய்ப்பே சான்ஸே கிடையாது. அப்படிங்கிறதுனால இது பல தடவை விளக்கியிருக்கிறோம். இந்த வருஷம் அவர் குழப்பம் பண்ணுறதுனால இது திருப்பி ஒருக்கா அதை சொல்லிக்கிறோம்.